உண்மையாக தேவனை விசுவாசிக்கிற தேவனை நம்புகிற தேவ பிள்ளையா இருந்தா எங்க எடுத்துமே நம்மளை போட்டாலும் அங்க ஒரு தயவுக்கு ஒரு ஆள் வச்சிருப்பாரு ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனா எனக்கு அதான் யோசிப்பேன், நீர் எனக்கு தயவு செய்யும் போது அப்படின்னா ஆண்டவர் நமக்கு இந்த சூழ்நிலாம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, பாடுகள் வரும்போது, உபத்திரம் வரும்போது, வேதனை வரும்போது, கண்ணீர் வரும்போது, கவலை வரும்போது எங்க போயிட்டார் ஆண்டவர் தெரியல. ஆண்டவர் மேல தயவா தான் இருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சங்கீதம் 30:5 வாசிக்கும் போது, வேகமா வாசிக்க ஒரு சில வசனத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 30:5 வாசிக்கும் போது, அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. நம்ம மேல கோபப்படுவார் ஆண்டவர். சில நேரங்கள் நாம பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுதெல்லாம் நம்ம மேல கோபம் ஒரு ஆண்டவருக்கு. நம்ம கோபம் வேற, அவருடைய